அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றியே நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னன்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். கடகராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம், ஆங்கில மாதம் சிறப்பான பலாபலனை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப சிறப்பான பலன். அன்பு, பாசம், அனுசரணை, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, எதையும் அரவணைச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க. மனதளவில் ஒரு விவேக குணத்தை நீங்கள் மட்டும் வளர்த்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. மனதை தெளிவாக வச்சுக்கணும். இது எப்பயுமே நான் சொல்லுவேன் கடகராசிக்கு. ஏன்னா ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரமெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்க. நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. அப்பேற்பட்ட இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு ஆவணியும் புரட்டாசியும் பயணிக்கக்கூடிய மாதம். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் மிக அமோகமான ஒரு விஷயத்த இருக்குதுங்க. ஏன்னா 3 ராஜ கிரகங்களே இருக்குது, சுப கிரகங்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் 12க்கு வரார். அப்போ உறவுகளிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், புதன் நல்லா இருக்கனால காதல் திருமணம் கைகூடுங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னும் அன்பு வலுப்படும். சூரிய பகவானோட அமைப்பிற்கெல்லாம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் வருமானம் கைகூடும். புதிய பொறுப்புகள், பதவிகள் ஏற்கக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல ஒரு நல் செய்தி வருங்க. மேலிடத்திலேருந்து வருமா, ஏங்க ஒரு மேனேஜர்கிட்டருந்து நல்ல பேர் வாங்க முடியுமா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அவதூறுகள் நீங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான கௌரவமாக புகழை தேடி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்னதான் அலைஞ்சாலும் என்னதான் பயணம் பண்ணாலும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் கைகூடக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகம் பயணிக்குதுங்க. பண வரவு உண்டு, தன வரவு உண்டுங்க. உங்களுடைய முயற்சி, இத்தனை நாள் போட்ட முயற்சியில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் இந்த மாதம் கிடைக்கும். அது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பயன்படுற அமைப்பில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடன் மற்ற பிரச்சனைக்கு அது தீர்க்கக்கூடிய வருமானமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. புதிய வரவு உண்டு, சுபகாரியங்கள் உண்டு, எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி, ஒரு வருமானம். யாருக்குன்னா கடகராசிக்குங்க. ஏன்னா தனம்னு சொல்லக்கூடிய சூரியனோட இடத்துல நல்ல நல்ல சிம்மத்தில் தான் உங்களுக்கு நல்ல கிரகங்கள்லாம் இருக்குது. அப்போ அது ஒரு கௌரவமாக சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வருமானம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க இத்தனை நாளாக தடையாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் விரயமும் ஆகும், வெளியூர் பயணத்துக்கு விரயமாகும், ஆனால் அது வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கோடிக்கணக்கில் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வக்ரகதி சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கனால புதிய முயற்சிகள், புதிய மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம். எப்பயும் அன்றாட செயல்பாடுகள் செய்யலாம். உங்களுடைய புகழுக்கு இந்த மாதம் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இன்னொரு விஷயம், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனை தீரலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது பண வரவு இருந்துச்சுன்னா அந்த பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அதுவும் நல்ல ஒரு அமைப்பில் கிரகங்கள் பயணிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ கடகராசி நேயர்கள்லாம் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்து சனியா அப்படிங்கிற பயம் வேண்டாம். இந்த மாதம் பயணிக்கக்கூடிய கோச்சாரம் சிறப்பாக இருக்குது. இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் அமோக வெற்றி. ஒரு அபரீதமான ஒரு பணவரவு உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நமக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஆவணி 22ஆம் தேதி வருதுங்க. அற்புதமான சதுர்த்தி விழா. முழுமுதல் கடவுள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறத தடை பண்ணிட்டு இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கேது பகவான். ஸோ அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு வித்திட்டு இருக்கக்கூடியவர் கேது பகவான். அவர் விநாயகர் தான் வழிபாடு எடுக்கணும். ஒரு வெள்ளி செயினுங்க, விநாயகர் டாலர் வாங்கி போட்டுங்க. இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நீங்கள் வழிபாடு எடுத்து அதை நீங்கள் போட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. மேற்கொண்டு நீங்கள் ஒரு வஸ்திர தானமும் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சம்பழம் கலந்த கலவை சாதம் செஞ்சு விநியோகம் பண்ணுங்க. ஒரு 20 பேர் சந்திரன் ஆதிக்கத்தோட 20 பேருக்கு
கொடுக்குற மாதிரி தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி நல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த விநாயகர் வேணாலும் இருக்கலாம், உங்கள் வீட்டின் அருகில் இருக்க சின்ன விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விநாயகம் உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது இந்த வருடமே உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் விநாயகருடைய வழிபாட்டினால உங்களுக்கு சுபகாரியம், திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வருட பலனே விநாயகர் கொடுக்குறார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் தான் நம்ம அதுக்கு போகிற அடித்தளங்க. ஸோ இந்த மாதம் ஒரு 70% 70% கடகராசி நேயர்களுக்கு சிறப்பான அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.